ஓகே மக்களே, வெல்கம் டு டிஎஸ்கே டெக் சேனல். வீடியோ நம்ம இதை பற்றி வேற எதை பற்றி இல்லைங்க, நம்ம தலைவர் 171 திரைப்படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து லால் சலாம் திரைப்படத்து மூலமாக ஒரு சம்பவம் பண்ணாரு. அது என்ன சம்பவம்னு எல்லாருமே படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் லால் சலாம். இப்போ வந்து லால் சலாம் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணாரு. அடுத்ததான் வந்து நம்ம ஜேபிஎம் டைரக்டர் கூட ஒரு சம்பவமான ஒரு சிறப்பான ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு போலீஸான ஒரு கேரக்டரில் ஒரு சிறப்பான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 171 எல்லாத்துக்குமே தெரியும். சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் லோகேஷ் டைரக்ஷனில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. அது எல்லாமே தெரியும். இப்போ அந்த திரைப்படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். என்ன அந்த முக்கியமான அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலாக இருக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்போம். இந்த திரைப்படத்தில் நெகட்டிவ் ஷேடில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் நெகட்டிவ் ரோலில் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெகட்டிவ் ஷேடில் இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்க போகிறாரு. அப்புறமேட்டு இந்த திரைப்படம் வந்து டிஏஜிங்கில் பண்ணி ஒரு சில சீக்வன்ஸில் வரப்போகுது. டிஏஜிங்கில் இந்த திரைப்படம் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, அது சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் 3Dலேயுமே ரிலீஸ் பண்ணுறதா பிளானிங்கில் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றதை பற்றி தெரியல. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லானா நல்லது தான். அப்புறமேட்டு ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் ஒரிஜினல் ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கிறதா வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கேன். அந்த ஐமேக்ஸ் கேமராவில் வாங்கி எடுப்போன்ற மாதிரி அதுவும் சக்ஸஸ் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பல பரிமாணங்களில் இந்த திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம லோகேஷ் அவர் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து மும்முரமாக போயிட்டு இருக்கு. இங்கே ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து மும்முரமாக போயிட்டு இருக்கு. அது சந்தேகம் போல ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா லியோ மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில டிராபேக் இருந்துச்சு. அந்த சந்தேகம் கூட அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகும். ஆனால் லியோவில் அந்த டிராபேக் வந்து தலைவர் 171 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட் 100% வந்து நம்ம கைதி திரைப்படம் எப்படி நம்ம அவுட் என்ஜாய் பண்ணி பார்த்தோமோ அந்த அளவுக்கு வந்து தலைவர் 171 வந்து நமக்கு இருக்குன்ற மாதிரி லோகேஷ் வந்து ஓப்பில் கொடுத்துருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட்ல இந்த திரைப்படம் இருக்க போகுது. நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து வேற டைமென்ஷன்ல பார்க்க போகிறோம். இது எல்லாமே கலந்துதான் தலைவர் 171. தலைவர் 171 வந்து ஒரு வேற லெவலான ஒரு திரைப்படமாக இருக்க போகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே மக்கள், நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க தலைவர் 171 மறக்காம ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.